அம்மன் அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். பலம் தரும் வைகாசி மாதத்தை இந்த மாதவ மாதம் அப்படின்னும் வைகாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. வைகாசி முதல் தேதியிலேயே நம்ம கங்கை நதியில் நீராடினா 7 ஜென்மங்களில் செய்துட்டு வந்த பாவங்கள் நீங்கும் அப்படின்னு சாஸ்திரங்கள் எல்லாமே நமக்கு சொல்லுது. இந்த மாதத்தில் புனித நதியில் நீராடி மகாவிஷ்ணுவை துளசி இலைகளால் நீங்கள் அர்ச்சனை செய்து வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா பல்வேறு விதமான சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் அப்படின்னு நமக்கு புராணங்கள் சொல்லுது. அதன்படி நம்மளும் நடந்துக்கிட்டு நமக்கு நன்மைகளை வரவழைத்து கொள்ளுவோம். இந்த சித்திரை மாதம் முடிஞ்சு வைகாசி மாதம் ஆரம்பிக்கும் பொழுதே நம்மளுடைய குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு கும்பத்தை வீட்டில் வைத்தாலே குடும்பத்தில் நிம்மதி அப்படிங்கிறது பிறக்கும். வைகாசி மாத பௌர்ணமி என்று சிவபெருமானின் நெற்றியிலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறியானது தான் 6 குழந்தைகளா சரவண பொய்கையில் அப்படிங்கிறது தோன்றியது. முருகன் பிறந்த மாதம் இந்த வைகாசி மாதம் அப்படின்னு சொல்லலாம். இப்படி பல்வேறு விதமான சிறப்புகளை கொண்டது தான் இந்த வைகாசி மாதம். வைகாசி மாதம் 1ஆம் தேதி முதல் இந்த மாசத்துல 32ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. மே மாதம் 14ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரையும் இருக்குது இந்த வைகாசி மாதம். வைகாசி மாதத்தோட கிரக நிலைகளை பார்த்தோம் அப்படின்னா சூரியன் வந்து ரிஷப ராசியில் இருக்கிறாரு, செவ்வாய் வந்து மீன ராசியில் 18ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு, அதன் பிறகு மேஷ ராசிக்கு போகிறாரு. புதன் வந்து மேஷ ராசியில் 11ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு, அதன் பிறகு ரிஷப ராசியில் 27ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு, அதன் பிறகு மிதுன ராசிக்கு போகிறாரு. சுக்கிரன் வந்து மேஷ ராசியில் 7ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு, அதன் பிறகு ரிஷபத்தில் 31ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு, அதன் பிறகு மிதுனத்துக்கு போகிறாரு சுக்கிரன். குரு வந்து ரிஷப ராசியிலையும், சனி வந்து கும்ப ராசியிலையும், ராகு வந்து மீன ராசியிலையும், கேது வந்து கன்னி ராசியிலையும் இருக்குது. இப்படிப்பட்ட கிரக நிலைகளோட அமைப்புல தான் இந்த வைகாசி மாதம் அப்படிங்கிறது பிறக்குது. காரியங்களை கச்சிதமாக செய்து முடிக்கும் திறன் படைத்தவர்கள் தான் இந்த மகர ராசிக்காரர்கள். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சாதித்தே தீரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். உத்திராடம் 2ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கும் திருவோணம் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல கிரக நிலைகளை பார்த்துருவோம். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி இருக்கிறாரு, தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாயும் ராகு பகவானும் இருக்கிறாரு, சுகஸ்தானத்தில் புதன் சுக்கிரன், பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் குரு, கலத்திரஸ்தானத்தில் சந்திரன், பாக்கியஸ்தானத்தில் கேது அப்படின்னு கிரகங்களோட நிலைகள் எல்லாமே இருக்குது இந்த மாதத்தில். வைகாசி மாதத்தோட தொடக்கத்திலேயே உங்கள் ராசிநாதன் சனி பகவான் வந்து தனம் பாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கிறாரு. குரு பகவான் வந்து உங்கள் ராசியிலேயே பாதியில் வராரு. அதனால் தொழிலில் ஓரளவு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். தாமதப்பட்ட சுபகாரியங்கள் எல்லாமே இனிமேல் சிறப்பாக நடக்க போகுது. உங்களுக்கு சேமிப்பு எந்தளவு உயருதோ செலவுகளும் அந்தளவு இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் வீடு இடம் வாங்குவதிலெல்லாம் சற்று ஆலோசித்து நல்ல முடிவாக எடுக்கணும். உத்தியோகத்திலெல்லாம் நீங்கள் நினைச்சதை உடனடியாக செய்து முடிப்பீங்க. சுகஸ்தானத்தில் புதனும் சுக்கிரனும் இருக்கிறாங்க. உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது ஆன்மீக பயணம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். போராட்ட நிலை அப்படிங்கிறது மாறும். இது வரைக்கும் எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு வந்திருப்பீங்க மகர ராசிக்காரர்கள். இனிமேல் அந்த நிலை படிப்படியாக உங்களுக்கு மாறும். தொழிலில் பல்வேறு விதமான குறுக்கீடுகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். இனிமேல் அது படிப்படியாக மறையும். உங்களுக்கு பெண்களால் பிரச்சனை அப்படிங்கிறது இருந்திருக்கும். இனிமேல் ஓரளவு அது குறையும். இருந்தாலும் தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருக்க முயற்சி செய்யுங்க. பூர்வீக சொத்துக்களை பிரித்து கொள்வதில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனால உங்களுக்கு பூர்வீக சொத்து பிரச்சனை அப்படிங்கிறது தீரப்போகுது. உத்தியோகத்தில் பணி நீக்க செய்யப்பட்டவங்கெல்லாம் மீண்டும் பணியில் சேருவீங்க. குரு சுக்கிரன் செவ்வாய் ராகு ஆகிய 4 கிரகங்களுமே உங்களுக்கு சிறப்பாக சஞ்சரிக்கிறாங்க. குரு பகவானோட பார்வையும் இருக்குது. இந்த மாதம் 7.5 சனியோடு அதுவும் கடைசி பகுதியில் இருக்கிறீங்க மகர ராசிக்காரர்கள் அனைவருமே. வருமானம் போதிய அளவு இருந்தாலும் தனஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதால வரவுக்கு ஏற்ற செலவுகளும் இருக்கும். குரு பகவான் வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாரு. அதுவும் சூரியனோடு இணைஞ்சிருக்கிறதால புகழ்பெற்ற திருத்தலத்துக்கு சென்று வருவீங்க. இந்த மாதத்தை மனம் வந்து ஆன்மீக விஷயங்கள்ல ஈடுபாடு அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது. குழந்தைகளோட கல்வி முன்னேற்றத்தில் அதிகமான அக்கறை எடுத்துக்குவீங்க. இனிமேல் திருமணம் சுபகாரிய முயற்சிகள் எல்லாம் குருபலம் சிறப்பாக இருக்கிறதால நல்ல வரன் அப்படிங்கிறது கிடைக்கும். இனிமேல் பெண்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்களுக்கெல்லாம் இனிமேல் வந்து கருத்தரிக்கிறதுக்கு நேரம் அப்படிங்கிறது கூடி வருது. கர்ப்பிணி பெண்கள்லாம் சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது.
வெளிநாடுகளில் படிச்சுக்கிட்டு இருந்த பிள்ளைங்கள்லாம் அங்கேயே வேலை கிடைச்சு அங்கேயே செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. பாக பிரிவினை சம்மந்தப்பட்ட வழக்குகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா சமரசத்தில் பேசி தீர்த்து முடிச்சுக்குவீங்க. வைகாசி மாதம் 18ஆம் தேதி மேசராசிக்கு செவ்வாய் போறாரு. சுகாதிபதி செவ்வாய் சுகஸ்தானத்தில் இருக்கும் பொழுது உங்களுடைய ஆரோக்கியம் பல மடங்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். எந்த விஷயமா இருந்தாலும் உற்சாகத்தோடு செயல்படுவீங்க. எவ்வளவு வருத்தங்கள் இருந்தாலும் அதை வெளியில காட்டிக்கொள்ளாத குணம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. உங்கள் ராசிக்கு லாபாதிபதியாகவும் செவ்வாய் இருக்கிறதால தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். என்றைக்கோ வாங்கி போட்ட இடம் இப்போ பல மடங்கு விலை உயர்ந்து விற்று அதன் மூலம் வரக்கூடிய தொகையை தொழிலை விரிவு செய்வீங்க, வீடு கட்டுவீங்க, இல்லை இன்னொரு இடம் வாங்கலாம். இந்த மாதிரியான செயல்கள் எல்லாத்தையுமே மகர ராசிக்காரர்கள் செய்ய போகிறீங்க இந்த வைகாசி மாதத்தில். வைகாசி மாதம் 27ஆம் தேதி மிதுன ராசிக்கு புதன் போறாரு. ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு அதிபதியான புதன் 6ஆம் இடத்திலே செல்வதால அடுத்தவர்கள் முயற்சியில் நல்ல ஆதாயம் அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்தவர்களுக்கு நீங்கள் என்னென்ன செய்யணும்னு நினைச்சீங்களோ இந்த மாதத்தில் அதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா அவர்களால் உங்களுக்கும் ஆதாயம் கிடைக்கும், அவர்களுக்கும் ஆதாயம் கிடைக்கும். திடீர் வரவு உங்களுடைய கடன் சுமையை பாதிக்கு மேலே குறைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. கை நழுவி போன ஒப்பந்தங்கள்லாம் தொழிலில் கிடைக்கும். சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் இனிமேல் உயரும். உங்களுக்கு தந்தை வழியால் நல்ல ஆதரவு அப்படிங்கிறது உண்டு. மிதுன ராசிக்கு சுக்கிரன் வைகாசி மாதம் 31ஆம் தேதி போகிறாரு. அவர் 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது படித்து முடிச்சுட்டு வேலை கிடைக்கலையே அப்படின்னு கவலையாக இருந்துட்டு வந்த மாணவர்களுக்கெல்லாம் வெளிநாடு சென்று சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கும் உங்களுக்கு விரும்பியபடியும் நீங்கள் முயற்சி எந்தளவு செய்கிறீங்களோ அந்தளவு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களுடைய வாக்கு வன்மையால் எல்லா காரியத்தையும் நீங்கள் சாதிச்சுக்குவீங்க. பண பிரச்சனை அப்படிங்கிறது இந்த மாதத்தில் ஓரளவு குறையும். நண்பர்கள் மூலம் உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்கும். வாகன யோகம் அப்படிங்கிறது மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் வந்திருக்கு. பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புதிய வாகனம் அப்படிங்கிறது வாங்கலாம். குடும்பத்தில் சந்தோஷமான நிலை அப்படிங்கிறது உண்டு. கணவன் மனைவிக்கிடையே எல்லாம் விட்டு கொடுக்கும் மனப்பான்மை அப்படிங்கிறது அதிகரிக்கும். பிள்ளைகளோட எதிர்காலத்துக்காக சில முயற்சிகள் எல்லாத்தையும் நீங்கள் மேற்கொள்ளுவீங்க. நண்பர்களால் இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகும். பெண்கள்லாம் கொடுக்கல் வாங்கல்ல இருந்துட்டு வந்த சிக்கல்லாம் தீர்ந்து எதிர்பார்த்த உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்கும். இழுபறியாக இருந்த காரியங்கள்லாம் இனிமேல் சிறப்பாக நடந்து முடியும். அரசியல்வாதிகளுக்கெல்லாம் உங்களுடைய பதவிக்கு நண்பர்கள் மூலமாகவே இடையூறு அப்படிங்கிறது வரலாம். அதனால் யாரிடத்துலையும் பேசும்பொழுது மனம் திறந்து பேச வேண்டாம். மற்றபடி தொண்டர்கள் எல்லாமே உங்களுடைய பேச்சை கேட்டு நடந்துக்குவாங்க. உற்சாகமாக வேலைகளை செய்வாங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் கலவையான பலன்கள் அப்படி தான் கிடைக்கும். சுமாரான வாய்ப்புகள் தான் கிடைக்கும். அப்படி கிடைக்கின்ற வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் மேலதிகாரிகளோட கெடுபிடிகளை சந்திக்க வேண்டி இருக்கும். உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் குடும்பத்தில் திடீர்னு பிரச்சனை அப்படிங்கிறது வரலாம். கணவன் மனைவிக்கிடையே எல்லாம் வாக்குவாதமும் பிள்ளைகளோட செயல் மன வருத்தத்தையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த மாதத்தில் பொருட்கள்லாம் களவு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக பாதுகாப்பாக வச்சுக்கணும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் எப்படிப்பட்ட சிக்கலையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் அப்படிங்கிறது இனிமேல் வரும். உங்களுக்கு எந்த சூழ்நிலையிலையும் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் தவிர்த்துக்குங்க. மாணவர்கள்லாம் எப்படிப்பட்ட பாடங்களையும் படித்து முடிப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு சிரமமான சூழ்நிலையாக தான் இருக்கும். உடல் ஆரோக்கியத்திலையும் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். இந்த மாதம் காரிய தடை தாமதம் அப்படிங்கிறதெல்லாம் வரலாம். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருந்தாலும் எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு ஓரளவு சரியாகும். செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் இந்த மாதத்தில் கிடைக்க போகுது. அடுத்தவர்களோட குற்றச்சாட்டுகள்லேருந்து சாமர்த்தியமாக விடுபடுவீங்க. இதே மாதிரி திடீர் மன வருத்தம் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படலாம். வாகனங்களில் செல்லும் பொழுது சற்று மிக மிக எச்சரிக்கையோடு இருக்கணும். கனகதாரா சோஸ்திரம் சொல்லி மகாலட்சுமி தாயாரை வெள்ளிக்கிழமை தோறும் வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா கடன் பிரச்சனை அப்படிங்கிறது இனிமேல் படிப்படியாக குறையும். உங்களுக்கு காலையில் எழுந்து நீராடிட்டு சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய பகவானை வழிபட்டுட்டு வாங்க. சனிக்கிழமை தோறும் அனுமன் வழிபாட்டை செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மகிழ்ச்சி அப்படிங்கிறது அதிகரிக்கும்.